வணக்கம். இந்த மணமாலைக்காக நாம் எத்தனை வருடங்கள் அந்த குழந்தைங்களுக்காக நம்ம தவம் இருந்து அது மணமாலையை அதை அதுங்க போடுற அந்த அழகை நம்ம பார்த்து ரசித்து அதுக்காக நம்ம எவ்வளோலாம் நம்ம சிரமப்பட்டோம். அப்படிப்பட்ட அந்த திருமணம் முடிந்த உடனே அந்த மணமாலையை என்ன செய்யலாம் அப்படின்னு என்னோடய சேனலில் என்னோடய திருமண இது நான் போட்டிருக்கேன். எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றத எதுக்காக இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன். நான் ஒரு மேரேஜ் வீடியோவோடு நான் போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்டு, இந்த மணமாலையை என்ன செய்யலாம் திருமணம் முடிஞ்ச உடனே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர்ற ஆல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் மறக்காமல் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மணமாலையை என்ன தெரியுமா பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு போய் சேர்கிற வரைக்கும் அதை வச்சுருப்போம். அதாவது பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு 2 வீட்டுக்குமே போயிட்டு அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வீட்டுக்கு போனவுடனே எல்லாம் முடிஞ்சு பால் பழம்லாம் சாப்பிட்ட உடனே மணமாலையை கழட்டி அங்கேயே சாமி ரூம்லேயே நம்ம ஒரு ஆணியில் மாட்டி வச்சுருவோம். அது ஒரு 3 டேஸ் அந்த அளவுக்கு இருக்கலாம். உங்களுக்கு 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வீடு மொட்டை மாடி அப்படி இல்லைன்னா பொதுவாக அந்த காலத்துலலாம் ஓடு கூரை அப்படி இருக்கும். அதனால் ஓட்டு மலையோ இல்லை கூரை மலையோ அப்படி போடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வீடு அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்ததுன்னா அப்படியும் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ளாட் வீடு தான் இருக்குது, மற்ற சாதாரண ஒரு டெரஸ் வீடு அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் சன்ஷேடில் அதை நீங்கள் போடலாம். தண்ணி அடைக்காமல் இருக்கணும். நீங்கள் தண்ணி போகிற கிட்ட வைக்காமல் கொஞ்சம் தள்ளி இருந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க. அதை பல குருவிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பறவைகள் எல்லாமே அதில் இருக்கிற அந்த நார் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அது கூடு கட்டும். அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு இது நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்ற ஒரு இது ரொம்பவும் சந்தோஷம். தேவையில்லாமல் அது மண்ணுக்கோ இல்லைனா அழுகி போகிறதோ ஒரு கூடு உருவாகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. அதனால் அதுவும் ஒரு நல்ல சகுனமும் கூட உங்களுக்கு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. அப்படி இல்லைன்னா நல்லா காய்க்கிற மரம், அது காய்க்கிற மரம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா, அதாவது ஒவ்வொரு வருஷமும் நல்லா காய்க்கிற மரம், அந்த மரத்துலையும் மாட்டி விடுவாங்க. அந்த மரத்தில் மாட்டி விட்டாலும் அதுவும் மணமக்களுக்கு ரொம்ப நல்லது. வாரிசு நல்லா உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதனால் அப்படி நீங்கள் மரத்துலேயும் நீங்கள் ஒரு கலையில் எங்கேயாவது நீங்கள் அதை மாட்டி விடலாம். அதையும் குருவிகள்லாம் அதை அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு போய் அது கூடு கட்டுறதுக்கு அது பயன்படுத்திக்கும். அடுத்தது நீங்கள் இப்போ பொதுவாக ஆறுகள், அதாவது இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தம்பதிகள் சமூகமாக அவங்க 2 பேரும் போய் குடும்பத்தோடு எல்லோரும் போய் அந்த ஆற்றுல தான் கொண்டு போய் விடுவாங்க அந்த மாலையை மணமாலையை. அதாவது ஆடிப்பெருக்குக்கு முன்னாடி திருமணமானவங்க ஆடிப்பெருக்கு தப்ப பண்ணுவாங்க. அப்படி ஆடி மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு, 1 வருஷம் அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா மாசி மகம் வரும் உங்களுக்கு. அது ஏப்ரல் அந்த மாதிரி, மார்ச் கடைசி ஏப்ரல் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அந்த டைம்லேயும் நீங்கள் ஆற்றுல தண்ணி இருந்தால் விடுங்க. அப்படி இல்லைன்னா கடலில் அந்த மாதிரிலாம் கடற்கரையெல்லாம் கூட சில ஊர்லலாம் ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப திருவிழா கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி டைமில் கடல்லையும் விடலாம். ஆனால் இப்போ நமக்கு எங்கேயுமே சரியாக தண்ணி கிடையாது. அது இல்லாமல் நாம் இப்போ நீர்நிலைகள்லாம் பொல்யூட் பண்ணவே கூடாது, அதை மாசுபடுத்தக்கூடாது நம்ம. அதனால் நம்ம வீட்டிலே அந்த மணமாலையை நீங்கள் லாஃப்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த லாஃப்ட்டு மேலே போடுங்க. அப்படி இல்லைன்னா மரத்தில் எங்கேயாவது ஆணியில் இப்படி ஏதாவது தொங்க விடுங்க. பல குருவிகளும் அதை வீடு கட்டுறதுக்கு பயன்படட்டும். ஏன்னா விவசாயம் உங்களுக்கு மணமாலை அதை பற்றின ஒரு இது என்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதே முறை தான் உங்களுக்கு கோவிலில் கொடுக்குற அந்த மாலை ஒரு சிலர் போடுவாங்க. ஐயப்ப கோயில் மாலை இதெல்லாம் கூட நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் இதே முறையில் நீங்கள் பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.